முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாக்களிக்கிற சம்மந்தமாகவும் தேர்தல் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். என்னடாப்பா தேர்தல் முடிஞ்சுது, ஆனால் தேர்தலை பற்றி இப்போ கதைக்கிறேன், வாக்களிக்கிறதை பற்றி கேட்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது உண்மையிலேயே அனைவருக்கும் தேவையான விடயம். குறிப்பாக இந்த இயலாமை கொண்ட நபர்களுக்கு தேவையான விடயம். இயலாமை கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் தேவையான விடயமாண்டா இல்லை, இது பொதுவாக பொதுமக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏனென்று பார்த்தீங்கன்னா, இந்த வாக்களிக்கிறதுன்ற உரிமையை நாங்கள் பல போராட்டத்துக்கு மத்தியில் தான் பெற்றினாங்க. ஒரு காலகட்டத்தில் படித்தாக்கள் மட்டும்தான் வாக்களிக்கலும், ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் வாக்களிக்கலும். இப்போ 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் வாக்களிக்கணும் என்று நாங்கள் எடுத்து வச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றிக்கான ஊன்றுகோல் இந்த சுதந்திரம், இலங்கை ஒரு சுதந்திர நாடாக பரிணமிக்கிறதுக்கு முதல்லேருந்தே போடப்பட்டு வந்த விதை. அந்த விதை தான் இப்போ பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த ஆலமரத்திலையும் சில கிளைகள் இன்னும் வாக்களிக்க முடியாத நிலையில் இருக்கிறதுன்றதான் வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்குது. பிளேட்டோ சொல்லிக்க ஒரு விஷயத்தை சொல்கிறார். அரசியலில் நாங்கள் ஈடுபடலையேண்டா எங்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் அரசியலில் ஈடுபட்டு எங்களை ஆளக்கூடிய சந்தர்ப்பம் வரும் என்று. ஆக அரசியலில் நாங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு வேண்டுமென்றே கொள்கை ரீதியாக நாங்கள் இந்த வாக்களிக்கிறதுக்கு எதிரானவர்களாகவோ அல்லது இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானவர்களாகவோ இருக்கிறது வேறு விஷயம். அது அவர்களுடைய கொள்கை ரீதியான தனிப்பட்ட முடிவு. இப்போ ஜனநாயகம் கூட பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக இருக்கிறதே தவிர அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாண்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்குமே இப்போ அது ஒரு வேறு விஷயம், அது வேறு டாபிக். அதில் நாங்கள் இதில் பேசியக்க இப்போ அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயகம் என்று சொல்கின்றோம், பெரும்பான்மையானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயகம் என்று சொல்கின்றோம். ஆனால் அதில் இன்னுமே வாக்களிக்க தகுதி பெற்றும் தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் சொல்ல இல்லாது, வாக்களிக்க தகுதி பெற்றும் வாக்களிக்க இயலாமல் இன்னுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் இருக்கணும். இப்போ அவர்களுக்கு நாட்டின் சட்டத்தில் சில நடைமுறைகளை செய்து கொடுக்கணுமென்று இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிறதா அரசாங்கம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் தான் நடைமுறைப்படுத்துது. அதைத்தான் தனியார் நிறுவனம் ஒன்று நடைமுறைக்கு சாத்தியமான சில வழிவகைகளை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துது. அந்த நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஃபார் எலக்ட்ரல் சிஸ்டம். அரசியலுக்கான ஒரு அடித்தளமிடுகின்ற ஒரு கட்டமைப்பு. ஆக இந்த கட்டமைப்பு என்ன விஷயத்தை செய்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்களிக்கிறத ஊக்குவிக்குது. அதுலேயும் ஃபேவ் என்ற ஒரு சேட்டத்தினூடாக இதை வெகுவாக எல்லா இடங்கள்லையும் செய்து கொண்டு வருது. அதுலேயும் குறிப்பாக இயலாதவர்கள் எப்படி வாக்களிக்கணும் என்ற விஷயங்களை இயலாதவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வாக்களிப்போட சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு கூட சொல்லி கொடுத்துருக்கு. எங்களுக்கு சொந்தக்கார அண்ணாவால் கூட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கலை. அவருக்கு கால் இயலாமை, நடந்து சென்று வாக்களிக்க முடியாது, ஏதோ ஒரு வாகன இது இருளிலேயோ அல்லது மோட்டார் சைக்கிளையோ இருக்க மாட்டார், விழுந்துடுவார். அப்போ அவர் ஏன் வாக்களிக்கலை என்று அவர்கிட்ட போய் கேட்ட இடத்த என்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர் உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்கலை ஏனென்று கேட்ட பாராளுமன்ற தேர்தலில் வெளிநாட்டுக்காரர் வந்திருந்தவே, அப்போ அவையில் ஒரு வாயின் பிடிச்சவே, அப்போ அதில் போய்க்க வாக்களிச்சுட்டு போனான்னு சொன்னேன். இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏன் வாக்களிக்கலைன்னு கேட்டதை எனக்கு இதற்கான நடைமுறைகள் செய்தாரென்று சொல்லியிருந்தவே அதிகாரிகள். ஆனால் அந்த காலப்பகுதியில் தனக்கு செஞ்சறியலை. கிட்டத்தட்ட 4-4.5 பேர் வாக்களிக்கலார். அப்போ அவர் வெயிட் பண்ணி கொண்டு வந்திருந்தார். அவருக்கான எந்த ஒரு நடைமுறைகளையும் செய்து கொடுக்கப்படையில்லை. ஒன்று வாக்களிக்கிறதுன்றது ஒருவருடைய உரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு இப்படி ஒருவர் இயலாத ஒருவருக்கு வாக்களிக்க முடியாமல் பண்ணுவதும் கூட அந்த உரிமை பறிப்பு என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஆக இப்படியான விஷயங்களைத்தான் இந்த IFES என்ற நிறுவனம் செஞ்சு வருது. இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஃபார் எலக்ட்ரல் சிஸ்டம். அப்போ அந்த நிறுவனத்தின் பல செயற்பாடுகள் அண்மையில் நடந்திருக்கு. குறிப்பாக செவிப்புலனற்றவர்களுக்கு சைகை மொழி மூலமாக எப்படி அவர்களை ஊக்கப்படுத்துவது மட்டும் இல்லை, வாக்களிக்க அவர்கள் சார்ந்தவர்களை எப்படி ஊக்கப்படுத்துறது. உதாரணமாக இந்த வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் போய் நிற்க இந்த இங்க் போடுறது கையை தாங்கன்றது கூட ஏதோ ஒரு வகையில் சைகை காட்டணும், கூட ID கார்டை தாங்கன்றது கூட சைகை காட்டணும். அப்போ அங்கே இருக்கிற ஆக்களில் யாராவது ஒரு ஆள் இப்படி ஒரு சைகை மொழி தெரிஞ்சாலாக இருக்கிறாராண்டா இல்லை. விழிப்புணர்வற்றவர்களுக்கு இந்த வாக்களிக்க வைக்கிறதே ஒரு பெரிய சவால்.
அப்போ அவர்களுக்கு போய் இந்த இடத்துல வாக்கு போடுங்க, இந்த இடத்துல வாக்கு போடுங்க நாங்களே சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அப்போ அதற்கான சிஸ்டம் என்ன இங்கே இருக்குன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்போ இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படுதான், சிஸ்டம் இருக்குங்க, ஆனால் பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்படுதான். பெரும்பாலும் இந்த விழிப்புணர்வற்றவர்கள் பெரும்பாலான சிலர் போய் வாக்களிச்சிருக்கின்றார்கள், இல்லைன்னு சொல்லல, ஆனால் பெரும்பாலானவர்கள் வாக்களிக்கிறத தங்களுடைய இயலாமையால் விட்டுவிடின. அப்போ இது ஒரு உரிமை பறிப்புன்னு தானே நாங்கள் சொல்லணும். ஆக ஒரு வாகனங்கள் கட்சி சார்ந்து கூட இந்த பலர் இந்த வாக்களிங்கன்ற விடயத்தை சொல்கிறார்கள். சிலர் வாக்களிப்புக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்கிறார்கள். ஆனால் இந்த இருதரப்பும் கூட இந்த விஷயத்தை யோசிக்கலை. இதற்காக நாங்கள் ஒரு குரல் கொடுக்கணுன்ற விஷயத்தை யோசிக்கலை. அப்போ இந்த IFES இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஃபார் எலக்ட்ரோரல் சிஸ்டம் என்ற இவருடைய அந்த ஃபேவ் என்ற அந்த ப்ரொஜெக்டினூடாக, அந்த செயற்திட்டத்தினூடாக பல விஷயங்களை தொடர்ந்தும் செய்து கொண்டு வரையினோம். அந்த வகையில் அண்மையில் திண்ணை விடுதியில் கூட ஒரு செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. செவிப்புலனற்றவர்களுக்கு எப்படி இந்த வாக்களிக்கிறதை ஊக்குவிக்கிறது. மேலே செவிப்புலனற்றவர்களுக்கு வாக்களிக்கிறதை ஊக்குவிக்கிறதுன்றதுக்கு முதன்மையான மொழி சைகை மொழி. அந்த சைகை மொழியை எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்றது வேறு விஷயம். அதை அவர்கள் சார்ந்தவர்களுக்கு அல்லது தேர்தல் சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை எப்படி அங்கே தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களில் நடைமுறைப்படுத்துறது என்ற பல விஷயங்களை ஒரு செயற்திட்டத்தின் வழியாக அவர்கள் அந்த திண்ணை விடுதியில் சொல்லிக் கொடுத்துருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அரசாங்கம் செய்ய வேண்டிய விடயம், இருந்தாலும் கூட ஒரு தனியார் நிறுவனம் செய்கின்றது என்றால் அது பாராட்டுக்குரிய விடயம்தான். அதை எப்படி மக்கள் மயப்படுத்த வேணும் என்றதை மக்களாகிய நாங்கள்லாம் யோசிக்கணும். இப்படியா நிறுவனங்களுக்கு கொஞ்சம் எங்களுடைய உதவிகள், சரீர உதவியோ ஏதோ வகையில் அந்த உதவிகளை நாங்களும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து நாங்களும் இயங்கி இந்த வாக்களிக்கிற உரிமையை மக்கள்கிட்டயே கொடுக்கணும். குறிப்பாக இந்த இயலாதவர்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்கிறத அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த நிறுவனம் செய்த செயற்திட்டங்கள் சம்பந்தமான காணொளிகள், புகைப்படங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் இதோட நினைக்கிறோம், பார்த்துக்கணும். நடுவிரன் சைன் லாங்குவேஜ் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமெண்டு. பட் நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பழகிட்டா நாங்களாவே பேசலாம்னு நினைக்கிறேன். நேரம் என்னன்னா எழுதி காட்டுவாங்க. எழுதி காட்ட தெரியாதவங்க என்னட்ட கேட்டால் எனக்கு முழங்காது. நான் இன்னொரு வச்சுதான் நான் அவங்கள்ட்ட அவங்க தேவை நான் நிறைவேற்றுவேன். இப்போ நான் அவங்களோட சேவை செய்கிறேன். மற்றது சின்ன பிள்ளைகளும் எங்களுக்கு எங்கள்கிட்ட படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ நானே நேரடியாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு இந்த செஷன் மந்திரமே எடுத்தது. நானும் பேசிக்கலாம் திக்கும். ஸோ நானும் லைக் அந்த பார்ஷியலி நானும் பேச முடியாத ஒரு பர்சனாக தான் நானும் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த விஷயம் கட்டாயம் எனக்கு தேவைப்படும். ஸோ நாங்கள் IFES நிறுவனத்தினூடாக இயலாமையுடைய நபர்களுக்கான தேர்தலில் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் பற்றின ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு பண உதவி செய்தது ஆஸ்திரேலியன் எய்ட். அதை விட நாங்கள் செய்கிற அந்த ப்ரொஜெக்டின் நேம் ஸ்ட்ரென்திங் கவர்னன்ஸ். அடுத்தது எங்களோட ப்ரொஜெக்டின் பேர் பார்ட்டிசிபேட் அட்வொகேட் வாய்ஸ் எம்பவர் பேவ். இந்த நிகழ்ச்சியின் பேர். நாங்கள் அதற்கூடாக இன்றைக்கு சைகை மொழியை கற்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ் வரிசை மற்றது ஆங்கில வரிசையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம்.